2024ஆம் வருடம், அதாவது இந்த வருடம் தைப்பொங்கல் திருநாளில் தமிழக அரசின் பொங்கல் பரிசு ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட இருக்கிறது. இந்த பரிசு தொகுப்பில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு மற்றும் ரொக்கத்தொகை 1000 ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது. ரொக்கத்தொகை 1000 ரூபாயும் பரிசு தொகுப்பும் அனைத்து ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட இருக்கிறது. முதலில் இதற்கான டோக்கன்கள் வழங்கப்பட இருக்கிறது. பிறகு டோக்கனில் உள்ள எண்களின்படி பரிசு தொகுப்பு வழங்கப்பட இருக்கிறது. மேலும் இதனோடு சேர்ந்து தமிழக அரசு வழங்கும் இலவச வேட்டி சேலையும் வழங்கப்பட இருக்கிறது. கடந்த வருடம், அதாவது 2023ஆம் வருடம் இலவச வேட்டி சேலைகள் பலருக்கும் வழங்கப்படவில்லை. ஆனால் இந்த வருடம் அனைவருக்கும் இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்பட இருக்கிறது. பொங்கல் பரிசாக வழங்கப்படும் ரூபாய் 1000 ரூபாய் மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு கிடைக்காது. வருமான வரி செலுத்துபவர்களுக்கும் சர்க்கரை ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கும் 1000 ரூபாய் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படாது என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. மேலும் மாதம் பெண்களுக்கு வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் பொங்கலுக்கு முன்பாக ஜனவரி 10ஆம் தேதியே வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இந்த தொகை அவரவர் வங்கி கணக்கில் இம்மாதம் 10ஆம் தேதியே வரவு வைக்கப்படும். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.